Hi friends, Boult Audio brand இருந்து நல்ல ஒரு டிசைனில் Boult Audio Ammo அப்படிங்கிற இந்த TWS லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த TWSல 40 மணிக்கூர் பிளேபேக் இருக்குது. கேமிங்க்கு 40 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்குது. இந்த வீடியோவில் இந்த TWSோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்டில் பார்த்திங்க அப்படின்னா TWS ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. மேட் இன் இந்தியா அப்படிங்கிறத பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த TWS அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் 1199 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், யூசர் மேனுவல் மற்றும் 1 இயர் வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு போல்ட் ஆடியோ பிராண்ட்லேருந்து நிறைய TWS மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த TWS பார்த்திங்க அப்படின்னா டிசைன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸ் மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சார்ஜிங் கேஸாக இருக்குது. எல்இடி இண்டிகேட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய எல்இடி லைட் டிசைனில் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் போல்ட் அப்படிங்கிற பிராண்டிங் சென்டரில் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸோட கீழே பார்த்திங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. இந்த சார்ஜிங் கேஸில் டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கனால இந்த சார்ஜிங் கேஸை ஸ்பீடாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸில் இஎன்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் பேசும்போது வெளியுள்ள நாய்ஸை கொஞ்சமாக கட் பண்ணி விடுது. கால் குவாலிட்டி நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஆவரேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலே டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் ஒரு எல்இடி லைட் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் ஏரியா இருக்குது. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் காதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணாலுமே இயர்பட்ஸ் காதில் கீழே விழலை, பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. இயர்பட்ஸோட டச் ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டாக இருக்குது. ரைட் சைடு உள்ள இயர்பட்ஸை 3 வாட்டி டேப் பண்ணால் வால்யூம் அதிகமாகுது. லெஃப்ட் சைடு உள்ள இயர்பட்ஸை 3 வாட்டி டேப் பண்ணால் வால்யூம் கம்மியாகுது. அதே போல் ஏதாவது ஒரு இயர்பட்ஸை 4 வாட்டி டேப் பண்ணால் கேமிங் மோடு ஆக்டிவேட் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் 40 மில்லி செகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி இருக்கும் அப்படின்னு பிராண்ட் சொல்கிறாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கேமில் உள்ள சவுண்டும் இயர்பட்ஸில் கேட்குற சவுண்டுக்கும் கொஞ்சமாக வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நார்மல் கேமிங்க்கு செட் ஆகும், ஆனால் ப்ரொஃபஷ்னல் கேமிங்க்கு செட் ஆகாது. சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டுமே சேர்த்து மொத்தமாக 40 மணிக்கூர் பிளேபேக் கிடைக்கும் அப்படின்னு பிராண்ட் சொல்கிறாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 30 மணிக்கூர் பிளேபேக் கிடைக்குது. இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 10 நிமிடங்கள் நீங்கள் சார்ஜ் பண்ணாலே போதும் 150 மணிக்கூர் பிளேபேக் உங்களுக்கு கிடைக்குது. இயர்பட்ஸில் 13 மில்லிமீட்டர் கொண்ட பெரிய டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பிசி மற்றும் ஏசி சப்போர்ட் இருக்குது. பெரிய டிரைவர் இருக்கனால ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லவுடாக இருக்குது. மியூசிக் கேட்கும்போது வோக்கல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கேட்குது. மியூசிக்கோட சவுண்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கேட்குது. அதே போல் பேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டீப்பரான பேஸ் இந்த இயர்பட்ஸில் இருக்குது. இந்த TWSஐ நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நார்மலாக இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேமிங் TWS எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்குது. ஆனால் பேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டீப்பரான பேஸ் இந்த TWSல இருக்குது. குறிப்பாக டிசைன் பார்த்திங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காதுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேமிங் இயர்பட்ஸ் கிடையாது. நல்ல ஒரு பேஸ் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு
உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த TWS உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.